ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கற்பது ஐஏஎஸ்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1 முதல் 97 வரைக்குமான ஆன்சர் பிடிஎஃப் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சொல்லப்போனா 100 வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதனுடைய ஆன்சர் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் 24/5/2025 நடந்த ஒரு டெஸ்ட். 68 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். எந்த தலைப்பில் இருந்து அப்படின்னு கேட்டா வேற்றுமையில் ஒற்றுமை, 12ஆம் வகுப்பு 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க புக்கு படிக்கவே வேண்டாம், இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னாலே போதும். இந்த 68 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ல 3 கொஸ்டின்ஸ் அப்படியே உறுதி வர்றதுல. அப்படியே பாத்தீங்கன்னா 3 கேள்விகள் நிச்சயம். சோ ஒருபடி நிச்சயம் 3 படி லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது 3 கேள்வி உறுதி நிச்சயம். சரி, முதல் கேள்விக்குள்ள போயிடலாமா? இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அடங்கிய பிடிஎஃப் எல்லாமே வேணும்னா கற்பது ஐஏஎஸ் உடைய டெலிகிராம்குள்ள வாங்க. அதே நேரத்துல கற்பது ஐஏஎஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எஸ், கூற்று காரணம். டிஎன்பிஎஸ்சில இந்த டைப்ல கொஸ்டின் கொடுப்பாங்க. அனைத்து கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலேயே இருக்கும். கூற்று: உலகளாவிய மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக சிறந்து விளங்குகிறது. சிறந்து விளங்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய மக்களின் மனப்பான்மையே இதற்கு காரணம். ரெண்டுமே கரெக்டா இருக்கா, சிறந்து விளங்குதா அப்படின்னு கேட்டா ஆம். இந்தியா பாத்தீங்கன்னா மக்களாட்சி நாடு அப்படிங்கிற அடிப்படையில வேர்ல்டுலயே பெரிய நாடு, உலக அளவில் மிகப்பெரிய நாடு. ஏன்னா 145 கோடி மக்கள் தொகை, சொல்ல போனா 150 பக்கத்துல போயிருச்சு. 2021 சென்சஸ் வந்திருக்கணும், வரல. வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். 2011 சென்சஸ் அடிப்படையில தான் நம்ம இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறோம். 2026 இருந்து படிப்படியாக சென்சஸ் டீடைல்ஸ் வந்துரும்னு சொல்றாங்க. லெட் பி சி. ஆனா அதற்கான காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய மக்களின் மனப்பான்மையே காரணம் என்பது மிகச் சரியானதே. சோ அப்ப ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. சோ இதற்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த கேள்வி: மொழி என்பது மனிதன் தனது உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிக சிறந்த ஒரு கருவி. சூப்பர், கரெக்டா தான் கொடுத்திருக்கிறாங்க. மொழிங்கிறது அதுதான், கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பேச்சு. காரணம் பேச்சு, எழுத்து மற்றும் சைகைகள் மனித மொழியின் அங்கங்களாகும். இது ஒலிகளை, சவுண்ட் ஒலிகளை மட்டுமே எழுத்து வடிவமாக மாற்ற முடியும். இது ஆன்சர் என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கூற்று காரணம் இருக்கு. மொழிங்கிறது ஒரு டூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மொழி பேச்சு, எழுத்து மற்றும் சைகைகள் மனித மொழியின் அங்கங்களாகும். இது ஒலிகளை மட்டுமே எழுத்து வடிவமாக மாற்ற முடியும் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தனித்தனியாக சரியா தான் இருக்கு. மொழியின் முக்கியத்துவம் சரியா கொடுத்திருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா மொழியின் கூறுகள் பற்றி சரியான தகவல் இருந்தாலும் அது நேரடியாக காரணமா அமைஞ்சிருக்கானா இல்ல. மொழியின் தன்மை தான் இங்க சொல்றாங்க. இது மொழியின் தன்மை. இது மொழியுடைய அந்த டூல்லாம் என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்டா பொருந்துதானா இல்ல. தனித்தனியாக சரியாக இருந்தாலும் ரெண்டும் காரணமும் கூற்றும் சரியாக இணையவில்லை. கூற்று காரணம் அகைன் மொத்தம் 3 கூற்று காரணம் கொடுப்போம், 5 பொறுத்துக்க கொடுப்போம். மற்றது எல்லாமே ஆட் ஒன் அவுட், அதுக்கப்புறம் இணைகள் சம்பந்தமானது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒன்லைனர் கொஸ்டின்ஸா இருக்கும். ரைட், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் நாங்க கொடுத்துருக்கோம், எங்களுடைய பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். இப்ப கூற்று காரணம்: இந்தியாவின் பழமையான உயர்வான பண்பாடே அதன் ஒற்றுமைக்கும் வரலாற்றுக்கும் பின்னணியாக அமைந்துள்ளது. காரணம்: பண்டைய காலத்தில் இந்தியாவில் சாதி சமய வேற்றுமைகள் காணப்படவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. பழமையான உயர்வான பண்பாடே அதனுடைய ஒற்றுமைக்கும் வரலாற்றுக்கும் பின்னணி. கரெக்ட் தான். ஆனா வேற்றுமைகள் காணப்படவில்லைன்னு கொடுத்திருக்காங்கல்ல. இதனால சூழ்ந்தது தானே நம்ம இந்தியா.
அப்ப இது தப்பா தானே கொடுத்துருக்காங்க. அதனால ஏ சரி, ஆர் தவறு. அடுத்து அறுவடை திருவிழா வச்சு ஒரு கேள்வி, பொறுத்துக வடிவில். பொங்கல், ஓணம், பைசாக்கி இல்ல கால் பைசாக்கி எது சொன்னாலும் ரைட் தான். பைசாக்கி அண்ட் வந்து பிஹு, போகாலி, பிஹு. பிஹுனாலே நீங்க டக்குன்னு உங்க நினைவுக்கு வர்றது எது? அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க ரொம்ப பிகு பண்ணிக்குவான். பொங்கல் தமிழ்நாடு, பைசாக்கி அதான உங்களுக்கு கால் பைசாக்கியில வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்ல மிகப்பெரிய ஒரு திடல்ல கூடியிருப்பாங்க மக்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏப்ரல் மாசத்துல இதெல்லாம் வர்றதுதான் பைசாக்கி. இப்ப ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல கூட பைசாக்கி திருவிழா கொண்டாடுவாங்க. ஓணம் என்பது கேரளா. அப்ப ஆன்சர் என்ன வரும்? CABD. CABD. அப்ப ஏ வருமா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது மொழி குடும்பம் சம்பந்தமா ஒரு பொறுத்துக. தமிழ், தெலுங்கு, குருக் எல்லாமே திராவிட மொழி தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. தமிழ் என்பது தென் திராவிட மொழி. தமிழ் என்பது தென் திராவிட மொழி. தெலுங்கு என்பது நடு திராவிட மொழி. குருக் என்பது வட திராவிட மொழி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. குருக் எந்த நாட்டில் இப்போது பயன்பாட்டில் இருக்கும் திராவிட மொழி? இதுவே இப்ப நான் கேட்கிற கொஸ்டினே தனியாவே வரும்பா. எந்த நாட்டுல இருக்கு இந்த குருக் அப்படிங்கிறது? இந்தியாவில் இருக்கா, பாகிஸ்தான்ல இருக்கா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கா, ஜப்பான்ல இருக்கா, இல்ல ரஷ்யாவில் இருக்கா? எந்த நாடுன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா டக்குன்னு. ரைட். அடுத்தது பொறுத்துக. வரலாற்று அறிஞர்கள் அவங்களுடைய படைப்பு. ஜவஹர்லால் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஏஎல் பாஷத்தோடைய புக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏஎல் பாஷ்யம் இந்த புக் நான் உங்களுக்கு வீடியோல பல வீடியோல நான் காமிச்சிருக்கேன். அதிசயம் அது இந்தியா, இன்கிரெடிபிள் இந்தியா. சரிங்களா? அதிசயம் அது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ரெண்டையும் வச்சே உங்களால ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஏக்கு பி, சிக்கு ஏ. ஏ அதாவது 1க்கு பி இங்க இருக்கு, இங்க இருக்கு. 3க்கு சி இருக்கு. சோ அப்ப டி அப்படின்னு நம்ம பிக்ஸ் ஆயிக்கலாமா? சாரி, ஏ. ஏ 3க்கு ஏ தானே வரும். ஏ. சோ அப்ப ஏ அப்படின்னு பிக்ஸ் ஆயிக்கலாமா? ரைட்டா? சோ அப்படின்னு பார்த்தா 2க்கு சி வரும். இனங்களின் அருங்காட்சியகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்னு இருக்கு. நீங்க நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க PA ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சில பல முறை கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின், PA ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி ஃபுல் நேம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித், இனங்களின் அருங்காட்சியகம். PA ஸ்மித் ஸ்மித்னு சொல்லி சொல்லி அப்பா கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் சொல்லிட்டேன். எனக்கே வந்து வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்னு சொன்னா யார் அது அப்படின்னு தோணும். அடுத்தது ரகசிய வழின்னு ஒரு புக்கு, ரொம்ப அருமையான புத்தகம், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஓகேங்களா? அவங்களுடைய படைப்புல வந்து வந்தது. மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டோட எல்லா பொது நிகழ்வுகள்லயுமே வரக்கூடிய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பொறுத்துக. சமய விழாக்கள். சமயம் இஸ்லாமிய, பௌத்த, சீக்கியம். இப்ப தீபாவளி அப்படின்னு சொன்னா சொல்லிடலாம், இது ஈஸி தானே. சீக்கியர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள். புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லும் போது பௌத்தம். ஓகேங்களா? சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லும் போது குருநானக் ஜெயந்தி, மிலாடி நபி. ஈஸியா பார்த்தாலே நிறைய பேர் அடிச்சிடலாம். சோ அப்ப ஏ வருமா? ஆப்ஷன் கட்டடக்கலை சான்றுகள். கட்டடக்கலை சான்றுகள் மாமல்லபுரம், சாஞ்சி ஸ்தூபி, தாஜ்மஹால், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். இப்ப வட இந்திய ரெண்டுமே இருக்கா? சரிங்க பாருங்க, இது ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோம். தாஜ்மஹால் வட இந்திய கட்டடக்கலை. ஸ்கூல் புக்ல இப்படிதான்ப்பா இருக்கு. அதனால நம்ம அப்படியே எடுத்துட்டோம்.
சார் தாஜ்மஹால் எந்த கட்டடக்கலைன்னு தெரியாதா? மாமல்லபுரம் எந்ததுன்னு தெரியாதா? தஞ்சை எந்ததுன்னு தெரியாதா? ஏன் சார் இப்படி வட இந்திய தென்னிந்தியனே ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்தது. 2 கட்டடக்கலைக்கு தான் வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இப்படி ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்ப பாருங்க, இதுலயும் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். ஆப்ஷன்ல ஒரே ஆப்ஷன் 2 இதுல கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. இங்க பாருங்க, 1, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4. அப்ப 1, 2, 1, 4, 1, 4 இந்த ரெண்டுமே என்ன இருக்கும்? தென் திராவிட இல்ல தென்னிந்திய கட்டடக்கலை. சோ அப்ப பி இருக்கலாம், டி இருக்கலாம், இல்ல மாறி கூட இருக்கும். அப்போ 1க்கு பி, டி. அதே மாதிரி 4க்கு டி இருக்கு. சோ அப்ப இது வராதா? இங்க பாருங்க, இங்க டி இருக்கு, இங்க பி இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 4th வந்து எலிமினேட் ஆயிரும். 1க்கு ஏ வருமா? வட திராவிடம் வரவே வராது. சோ அப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கலாம், இல்ல சி இருக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ண வைக்குதுன்னு பாருங்க. அடுத்தது 2, 3. ஸோ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சாஞ்சி ஸ்தூபியா இருக்கட்டும், தாஜ்மஹாலா இருக்கட்டும், ரெண்டுமே வட திராவிட. ஸோ அப்ப ஏ இருக்கலாம், இல்லைன்னா வந்து சி இருக்கலாம், சி ஏ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப 2க்கு ஏ இருந்தாலும் சரி, சி இருந்தாலும் சரி, ரைட்டு தான். 3க்கு சி இருந்தாலும் ஏ இருந்தாலும் ரைட்டு தான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷனுமே மிக சரியானதா தான் இருக்கு. சோ இதுல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ டிஎன்பிஎஸ்ல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா நீங்க அடிக்கணுங்கிறதுக்காக. சோ நான் இங்க வந்து ஏ அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது சரியான இணையை கண்டறிக. இங்க பாருங்க, தேசிய நதி யமுனைன்னு கொடுத்துருக்காங்க. கங்கை தான் வரும். கங்கை தேசிய நதி. மயில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பறவை. விலங்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, புலி. தேசிய மரம் ஆலமரம். சரிங்களா? சோ அப்ப இது ஆலமரம். மத்தது எல்லாமே தெரியும். இது மயில். கங்கை. அப்ப சி தான் ரைட் ஆன்சர். தவறான இணையை கண்டறிக. தவறானதை கண்டுபிடிக்கணும். தமிழ் மொழி செம்மொழி தேவநாகரிக எங்க இருக்கு? எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வட இந்திய எழுத்து. ஹிந்தி எல்லாம் தேவநாகரிக எழுத்து தான் வரும். ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் சொல்லலாம். பிரெஞ்சு மொழி அப்படிங்கிறது கோவான்னு கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு மொழி எங்க அதிகமா பேசுறாங்க? பாண்டிச்சேரியில தான் பேசுறாங்க. கோவா வந்து போர்ச்சுகீசிய மொழி பேசக்கூடியது. சோ அப்ப இதுதான் தவறானது. பிஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க தான் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ அப்ப இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா. குரூப் 1ல இது கேட்பாங்க, குரூப் 1 குரூப் 2ல விரிவாக்கம் கேட்பாங்கல்ல. சோ அப்ப இதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4ல கூட வரலாம், இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி இருக்கு? அதாவது இணை என்ன கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, சோட்டா நாக்பூர் பீடபூமி இதெல்லாமே 12th எத்திக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். சோட்டா நாக்பூர் அப்படின்னு சொல்லும் போது கனிம வளங்களுக்கு பிரசித்தி பெற்றது. சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் வரும். மாலவா பீடபூமி சொல்லும் போது திணை பொருள்களுக்கு பிரசித்தி பெற்றது. மாத்தி கொடுத்திருக்காங்க. தக்கான பீடபூமி பருப்பு எண்ணெய் வித்துக்களுக்கு பிரசித்தி பெற்றது. அப்ப 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடிக்கு மேல். கரெக்டா தானே இருக்கு? ஒரு தவறு கேட்டிருக்காங்களா? சமஸ்கிருதம் தென்னிந்திய மொழிகளின் தாய்னு கொடுத்திருக்கான். சமஸ்கிருதம் வருமா? தமிழ் தான் வரும். இத கேட்டாலே எனக்கு கோவம் வருது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ரைட்டா? அப்படிதான் நாங்க வந்து ஆப்ஷன் வச்சிருப்போம். அடிங்க டப்ஸா கண்ணா, என்ன சொல்ல வந்துட்டேன்?
சமஸ்கிருதம் தென்னிந்தியாவின் தாய்மொழியா? தமிழ். தமிழ் ஆக்சுவலா தென்னிந்திய தாய்மொழிகள் கூட கிடையாது. உலக மொழிகளின் தாய் தமிழ். சரி, கவிராஜ மார்க்கம் இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழியில வர இலக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கரெக்டா வருமா? இதுவும் தப்பு தான் நினைக்கிறேன். இதுவும் தப்பு தான். அதே மாதிரி கவிராஜ மார்க்கம் வந்து கன்னட மொழி வரும், தெலுங்கு கிடையாது. கன்னடம் வரும். சரிங்களா? அதே மாதிரி அமுக்த மல்யாத்தா இது வந்து கன்னடன்னு கொடுத்திருக்காங்க, இதுதான் தெலுங்கு. தெலுங்குனே சொல்லக்கூடாதாப்பா. ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நண்பர் சொன்னாரு, தெலுங்குன்னு சொல்லணுமா. தாய்மொழி சொல்றாங்களா, நம்மளும் அப்படியே சொல்லிக்குவோம். சோ அப்படி பார்த்தா இந்த மூணுமே தப்பா இருக்கு. இது மட்டும் தான் ரைட், இந்த மூணுமே தப்பா இருக்கு. அப்ப பி தானே வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 2, 3, 4மே தவறாக உள்ளது. இந்தோ ஆரிய இனம் காஷ்மீர் பஞ்சாப் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷனை வந்து மாத்திக்கோங்கப்பா. ஆக்சுவலா ஆப்ஷன் வந்து இங்க இருந்தே வருது. 2, 4 இதுதான் வருது. அது தவறா கொடுத்துருக்காங்க. இந்தோ ஆரிய இனம் வந்து காஷ்மீர் பஞ்சாபில் கரெக்டா தான் இருக்கு. இந்தோ ஆரிய இனம் காஷ்மீர் பஞ்சாப். திராவிட இனம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா, சில கர்நாடகா மற்றும் கேரளா இங்கெல்லாம் வரும். திராவிட இனம் அப்படிங்கிறது தென்னிந்தியா. மங்கோலிய இனம் அஸ்ஸாம் வரும். மாத்தி கொடுத்துட்டாங்க. துருக்கி ஈரானிய இனம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழ்கிறது. அப்ப இது ரைட்டு தான். அப்போ 1, 4 சரி. 1 and 4 ரைட். அப்ப ஆன்சர் பி. கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. எது வரும்? 14 வருமா? வந்து வட இந்தியாவில் அதிகமா பேசக்கூடிய மொழி, மற்ற மூன்றுமே தென்னிந்திய மொழி. வட இந்தியா முழுவதும் அதிகமாக பேசப்படும் மொழி. வட இந்திய மொழின்னு நான் சொல்லல, நோட் த பாயிண்ட். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். டிஃபரெண்டா இருக்கிறது என்ன? இஸ்லாம். மற்ற மூணுமே பாருங்க, எல்லாமே வந்து இந்தியாவில் தோன்றிய மதம். ஆனால் இஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்த மதம், இந்தியாவில் தோன்றியதல்ல. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வேற நாட்டுல இருந்து வந்தது. கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. ரம்ஜான், கிறிஸ்துமஸ், தீபாவளி. இதுல எதுப்பா? பொங்கல் வரும். எப்படி சார் சொல்றீங்க பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு? நல்லா கவனிங்க. தீபாவளி யாருடைய பண்டிகை? இந்து மக்களின். கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்களின். ரம்ஜான் எந்த மதம் வரும்? இஸ்லாமியர்கள். ஆனா பொங்கல் எந்த மதத்துக்கு? மதத்துக்கே கிடையாது. மத சார்பற்றது பொங்கல். அறுவடை திருவிழா பொங்கல். சாப்பிடுற எல்லாருமே கொண்டாடக்கூடியது. மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரும் கொண்டாடக்கூடியது. தை திங்கள் பொங்கல் எல்லாருக்குமானது. எல்லாருமே கொண்டாடலாம். கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அசோகர், அக்பர், கபீர், அவுரங்கசீப். கபீர் தான் வேற மாதிரி இருக்கு. அவர் கவிஞர் நினைக்கிறேன். அவர் தத்துவ ஞானி, சீர்திருத்தவாதி அந்த மாதிரி இருப்பாரு. கபீர் முகமது. அடுத்தது, வேறுபட்ட ஒன்றை தேசிய சின்னங்கள் அடிப்படையில நீங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? சிங்கம் வந்து வராது. மத்த மூணுமே தேசிய சின்னங்கள். அடுத்தது, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா. இது யார் எழுதுனா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்துட்டோம். அதிசயம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதிசயம் அது இந்தியா. பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம்.
கமெண்ட் பண்ணுங்க. 19வது கேள்விக்கு ஆன்சர் ABCDல எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை இருக்கிறோம்? இதுவும் நான் முன்னாடியே சொல்லியாச்சு. கமெண்ட் பண்ணுங்க. 20வது கேள்விக்குன்னு, கங்கை நதி எந்த ஆண்டு தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது? 2008. கங்கை நதின்னு பார்த்தோம், ஆனா எந்த ஆண்டுன்னு நான் சொல்லல. சோ அதனால நான் ஆன்சர்ஸ் ரிவைல் பண்ணிட்டேன். இந்தியாவின் மேற்கே அமைந்துள்ள கடல் எது? இந்தியா இருக்கு கிழக்கு மேற்கு, அப்ப இந்த சைடு என்ன கடல் இருக்கு? அரபிக்கடலோரம். இந்தியாவின் மேற்கே அரபிக்கடல் அமைந்துள்ளது. புயலாளர் இந்தியாவை எந்த ஐரோப்பிய நாட்டுடன் ஒப்பிடுகிறார்கள்? இத்தாலி. ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன சொல்ல, தீபகற்ப நாடுகள். இத்தாலியும் இந்தியாவும் தீபகற்ப நாடு. ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு எது? இந்தியா. ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படுகிறது இந்தியா. கேரளாவில் அதிக பயிரிடப்படும் வாசனை பொருள் என்ன? கேரளாவில் என்னப்பா இருக்கும்? மிளகு. மிளகு. இத பார்த்தானே வெள்ளக்காரன் உள்ள வந்தான். வரலாற்றின் தந்தை யாரு? ஹெரோடட்டஸ். இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியகம் இங்க பாருங்க, C.A. ஸ்மித். பார்த்தோமா? வர்ணித்தது யார்? டக்குன்னு நமக்கு வந்து V.A. ஸ்மித்தா அப்படின்னு இருக்கும். இல்லையே, வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படின்னு தானே போட்டிருக்கு. A.L. பாஷ்யம் புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ்பா. IAS UPSC படிக்கிற எல்லாருமே வச்சிருப்பாங்க. அடுத்தது, தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் தொன்மை அடித்தளமாக உள்ளனர்? தமிழ்நாடு. இது பத்தி உங்களுடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, ஜெயம் ரவி திரைப்படத்தில், குறும்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்துல பாருங்க, பிளாக் மேஜிக் செய்வதில் வல்லவராக ஜெயம் ரவி சித்தரிக்கப்பட்டிருப்பார். குறும்பர்கள் அதிகமாக பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, மேஜிக் செய்யறதுல வல்லவர்கள் குறும்பர்கள். அடுத்தது இங்க பாருங்க, இதுவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இதனுடைய PLSI உடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன? மொழிகளின் காட்சி சாலை, இனங்களின் காட்சி சாலை நம் இந்தியா. 780 மொழிகள். இந்த கணக்கெடுப்பின்படி ஆக்சுவலா 1500க்கு மேல போயிருச்சு. அவ்வளவு இருக்கு. வட இந்திய மொழிகள் எழுத்து பயன்படுத்தும் எழுத்து வடிவம் என்ன? ஓகேங்களா? இப்ப வட இந்தியானாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சமஸ்கிருதமா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், இவை எல்லாம் தேவனகிரி ஸ்டைல்ல இருக்கும். இந்திய அரசியலமைப்புல எத்தனை மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க? 22 மொழிகள். 22 மொழிகள் அட்டவணைக்கு உட்பட்டு உள்ளது. எத்தனாவது அட்டவணை? எத்தனாவது ஸ்கெடியூல்? மொத்தம் வந்து 12 ஸ்கெடியூல் தான் இருக்கு. 12ல எத்தனாவது ஸ்கெடியூல்ல மொழி வச்சிருக்கிறாங்க? 7 வருமா, 6 வருமா, 8 வருமா? ஆப்ஷன் கொடுக்குறேன். 6, 7, 8, 9. எந்த அட்டவணையில் மொழிகள் வைத்திருக்கிறார்கள்? அப்புறம் பகுதி மொத்தம் எவ்வளவு? உட்பிரிவையும் சேர்த்து 25. 25ல எத்தனாவதுல வந்து இருக்கு? 17 இருக்கு. 1 7 கூட்டினா என்ன வரும்? 8 வரும். 8. ஓகேயா? மறக்க கூடாது. அடுத்தது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல மிகவும் பழமையானது எது? தமிழ். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல மிகவும் பழமையானது தமிழ். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்துக்கள் சதவீதம் எவ்வளவு? இதுல எது அதிகமா இருக்கோ அதுதான். சி கிடையாது. இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 79.80. 79.80% இந்துக்கள் இருக்கிறாங்க 2011 சென்சஸ் படி. இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா தெரியல. இந்தியாவில் தோன்றாத சமயம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பட் வேற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருந்தாதது அப்படிங்கறதுல நம்ம ஒண்ணு பார்த்தோம். வந்து இந்தியாவில் தோன்றாது. பஞ்சாப் மாநிலத்தில் பெரும்பான்மையாக வாழும் சமயத்தவர் யார்? சீக்கியர்கள். இந்தியா உலகளாவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் எத்தனையாவது இடத்துல இருக்கு?
இந்த புக்கின் அடிப்படையில 4வது. பட் இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ட்ரிபிள் பில வந்து வாங்கும் திறன் சொல்லுவாங்கல்ல, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அதுல நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டோம். அதனால சீனாவுக்கு அடுத்து நம்ம தான். அதனாலதான் ஐ திங்க் 3வது இடம் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையை இழக்க எந்த நாடும் முன் வருவதில்லை. இந்தியாவோட சீனா போர் பண்ணுச்சுன்னா சீனாவுக்கு தான் லாஸ். இந்தியா வேற ஏதாவது ஒரு நாடோட போர் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு லாஸ். அப்படிங்கறத விட மத்த நாடுகள் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை, சந்தையை இழந்துரும். அவங்க விக்கிறதுக்கு, அவங்க பொருட்கள் விக்கிறதுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையா இருக்கு. அப்ப யோசிச்சுக்கோங்க. அடுத்தது இருந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் நம்பர்ஸ வச்சு. சோ அப்ப வட தெற்காக உள்ள நீளம் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன கேக்குறாங்க? வடக்கு தெற்காக உள்ள நீளம்னு கிழக்கு மேற்கை விட வடக்கு தெற்கு என்ன வரும்? 3214 கிலோமீட்டர். ஹிந்தி என்ற பெயர், மன்னிக்கணும், ஹிந்த் என்ற பெயர் எந்த நதியின் பெயரில் இருந்து வந்தது? இது நம்ம இந்தியாவுக்கே இந்தியாங்கிற பெயர் எப்படி வந்துச்சு? சிந்து நதியில இருந்தா வந்துச்சு. சிந்துவ ஹிந்துன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இப்ப இந்தியாவா மாறி இருக்கு. இந்து அப்படின்னு மாறி இருக்கு. அலெக்சாண்டர்ல இருந்து அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்ததுல இருந்து நிறைய பேர் படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக. அப்படி உள்ள வரும்போது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பேர் வச்சாங்க. அப்படி வச்சுதான் நமக்கு இந்தியான்னு வந்துச்சு. அது ஒரு பெரும் வரலாறு உண்டு. ஜவஹர்லால் நேரு தனது எந்த நூலில் அப்படின்னு சொன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஜவஹர்லால் நேருனாலே சொல்லப்போனா இதுல கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அவர் தான், ஜவஹர்லால் நேரு தான் ஆத்தர். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஜவஹர்லால் நேருடைய இதுதான்ப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எந்த ஒரு புக்ல வந்து ஜவஹர்லால் நேரு பத்தி கொடுத்துருக்காங்க, எந்த நூலில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை பத்தி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கொஸ்டின் ரைட். சரிங்களா? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வரும். ஏன்னா எல்லா புக்குமே யார் ஆத்தர் அப்படிங்கிறது முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும். அப்ப இந்த எல்லாத்துக்குமே ஆத்தர் யாரு? இந்த ரெண்டும் வந்து ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி. அப்ப மத்த ரெண்டும் யாருடைய? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ரைட் ஆன்சர்னு சொல்லியாச்சு. மத்ததெல்லாம் யாருடைய தெரியுமா? தெரியுமா தெரியாதாப்பா? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் The Wonder That Was India. என்னது? ஏஎல் பாஷம். ஏஎல்பி. அப்ப இது யாரு? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், அபுல் கலாம் ஆசாத். ஏஎல்பினா பாஷம், ஏஎல் பாஷம். இந்த ரெண்டும் ஜவஹர்லால் நேரு தான். இங்க கேட்டிருக்க கொஸ்டின் எந்த நூலில் கேட்டிருக்காங்க, இத பத்தி பேசிக்கிறாங்கன்னு. அப்ப டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. கரெக்டா? மௌரிய பேரரசில் இந்தியா முழுவதும் ஒரே மத்திய நிர்வாகம் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? அசோகர். நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு. நிறைய பேருக்கு டவுட் வரும், புதுச்சேரியா இல்ல தமிழ்நாடான்னு சொல்லிட்டு. பேரே நாகூர்னு கொடுத்துட்டாங்க. பேர் என்ன கொடுத்துருக்காங்க? நாகூர்னு இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? நாகூர்னா என்ன? எந்த ஊரின் மருவு நாகூர்? சொல்லுங்க பாப்போம்.
நாகூர் எந்த ஊருடைய மறு? சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம். நகூர் 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 மாயவரம், கும்பகோணம், நாகூர். ஓகேங்களா? சரி, தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? வட இந்தியாவுல அவங்க என்ன பேர்ல அதை கொண்டாடுறாங்க? மகா சங்கராந்தின்னு வருமா, இல்ல மகர சங்கராந்தி? மகா சங்கராந்தி இல்லைன்னா மகர சங்கராந்தி. அது மகர ஜோதின்னு கேரளாவில் கொண்டாடுவாங்க. ஐயப்பன் போறவங்களுக்கு தெரியும். காளிதாசர் புகழ்பெற்ற சமஸ்கிருத நூல். இங்க சமஸ்கிருத என்பது முக்கியம். ஓகேங்களா? சாகுந்தலம். காளிதாசர் மேகதூதம், சாகுந்தலம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுல சாகுந்தலம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 43. பண்பாடு என்பது யாருடைய பண்பட்ட சமுதாயத்தின் விளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களின். பல்லவர்கள் காலத்து மாமல்லபுர சிற்பங்கள் எந்த வகை கட்டடங்களுக்கு சான்று? தென்னிந்திய. வட இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டட அமைப்பு எது? தென்னிந்தியாவின் மக்களை ஒன்றிணைக்கும் இசை எது? தென்னிந்தியாவில மக்களை ஒன்றிணைக்கும் இசை கர்நாடக இசை. செவ்வியல் மொழிக்கு உரிய தன்மைகள்ல ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நான்குல எது அப்படின்னு கேட்டா தொன்மை மற்றும் தனித்தன்மை. மொத்தம் 11 இது இருக்குப்பா. அந்த 11மே எக்ஸாக்டா பொருந்தக்கூடியது நம்ம தமிழ் மொழி. அடுத்தது, உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா நான் பல தடவை சொல்லிட்டேன். சின்ன குழந்தைய கூட பதில் சொல்லணும். 2வது 3வது படிக்கிற குழந்தை பதில் சொல்லணும். என்ன சொல்லும்? உலக பொதுமறை திருக்குறள். கவி மார்க்கம், கவி ராஜமார்க்கம் எந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம்? கன்னடம். ஏற்கனவே பார்த்தது. லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் ரகசிய வழி என்று மொழிபெயர்த்தவர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ப்பா. அப்ப இங்க பாருங்க, தி சீக்ரெட் வே யார் எழுதுனது? லிட்டன் பிரபு. இது தமிழ் புக்லயும் இருக்கும். ரகசிய வழி யார் எழுதுனது? முன்னாடிதான், இதுக்கு முன்னாடி இதே வீடியோலயே முன்னாடி கொஸ்டினா பார்த்திருக்கோம். ஏன்னா 49 கூட நம்ம பார்த்தாச்சு. கவி மார்க்கம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்லி. ராமாயணம் இந்தியில் இயற்றியவர் யார்? தமிழ்ல கம்பராமாயணம், கம்பர். இந்தியில யார் வருவா? ஆக்சுவலா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா வால்மீகி எழுதியது ராமாயணம். ஓகேங்களா? இது ஒரிஜினல். ஓகேங்களா? சோ ஹிந்தியில எழுதினது யாரு? துளசிதாசர். துளசிதாசரால் எழுதப்பட்டது. தப்பு பண்ணுவீங்க இந்த வால்மீகின்னு அடிப்பீங்க நிறைய பேரு. சரி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பயண நேரத்தை குறைக்க உதவிய முக்கிய அம்சம் எது? பாதை. நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ட்ரெயின் தானப்பா, ட்ரெயின் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியவர் யார்? விஜய் இல்லையா? அவர் தானப்பா இப்ப ரீசெண்டா அதெல்லாம் சொல்றாரு. டக்குன்னு டிவிகே வராதா? அவர் தானப்பா சொல்றாரு. பத்திரிகையில எல்லாம் போடுறாங்க, நிறைய நியூஸ் எல்லாம் வருது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது யாருடைய கூற்று? வான் புகழ் கொண்ட வள்ளுவரின் கூற்று. ஓகேங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாணிகர்க்கிணங்க வாழ வேண்டும் என்று இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க இது வாழ வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாருமே சமம்னு சொல்றாரு. இந்தியாவில் தேசிய கீதம் ஜனகண மன பாடலை இயற்றியவர் யார்?
அடுத்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒண்ணு கொடுத்துருக்கேன், இது வேணுமே கொடுத்தது. ஜனகணமன இயற்றியது யாருப்பா? ரவீந்திரநாத் தாகூர். இது பாருங்க, தேசிய பாடல் ஜனகணமன, வந்தே மாதரம், நீராடும் கடலுடுத்த, நடுவுல சாரே ஜஹான்சே அச்சா என்ற பாடல். ஆக்சுவலா நம்ம வந்தே மாதரம் தான் தேசிய பாடல், வந்தே மாதரம். ஆனா நிறைய பேரு இந்த பாடலை சினிமாவில் பயன்படுத்துகின்றனர். ஆனால் இதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறது இல்ல, பாடலாகவும் இல்ல, தேசிய கீதமாகவும் இல்ல. சாரே ஜஹான் சே அச்சா, இது வந்து எழுதுனது யாரு? சாரே ஜஹான் சே அச்சா பாடல் எழுதியது யார் தெரியுமா? கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அது பக்கத்துல இந்த மொழியில், இது என்ன மொழின்னு எனக்கு தெரியலப்பா, தெலுங்கா இல்ல என்ன மொழின்னு எனக்கு தெரியல, தயவு செய்து அது கூகுள்ல போடும்போது வந்துச்சு, நான் போட்டேன். ஓகேங்களா? ஐ திங்க் உருதுல தான் அவர் எழுதியிருப்பாரு, சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னு சொல்லி. சோ அது யார் எழுதுனா? அது ரிட்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டா எல்லாமே வேற ஏதோ ஒரு மொழி, ஹிந்தியா ஏதோ ஒரு மொழியில வருது. ரைட். அது நல்ல பாடல், திரைப்படத்துல வரும், நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். முகமது இக்பால் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பாகிஸ்தான் நாடு உருவாவதற்கு முக்கிய காரணியாக இருந்த ஒருத்தர். முகமது இக்பால் அவர் தான் வந்து சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஹிந்துஸ்தான் எழுதியிருப்பாரு. அவர் இஸ்லாமியருங்கிறதுனாலே ஒதுக்கப்படுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முகமது இக்பால் அப்படிங்கிறவரு, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தேசிய மரம் பார்த்தாச்சு, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சுதந்திர விழா எப்போது? ஜனவரி 26ன்னு சொல்லிடாதீங்க, அது பூர்ண சிவராஜ். குடியரசு தினம். சுதந்திர விழா அபிஷியலா எப்ப? 1947 டேஸ். குடியரசு தின விழா. ஏன் தேச தந்தை காந்தியடிகள் பிறந்தது எப்ப? அக்டோபர் 2. படிச்ச உனக்கே தெரியல, ஸ்கூல் வாசல்ல விக்கிற எனக்கா தெரிய போகுதுன்ட்டு வரும் பாத்தீங்களா? தேசிய இளைஞர் தினம் யாருடையது? இது சொல்லுங்க. சுவாமி விவேகானந்தர். ஜனவரி 12 டேட், ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். அடுத்தது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலமின் பாடு ஒருவனே தேவனே. சொன்னது யாருப்பா? பேராச்சாவா? இல்ல இல்ல, கேஜே யேசுதாஸ். சமய ஒற்றுமை மற்றும் ஒரு கடவுள் நம்பிக்கை. பாட்டு பாடினது திரு யேசுதாஸ் அவர்கள். அவ்வளவு அழகான ஒரு குரல்ல இருப்பாரு. இந்திய துணைக்கண்டத்தில் இயற்கை அமைப்பில் காணப்படும் வேற்றுமைகள் எத்தனை? ஆன்சர் வந்து எண்ணில் அடங்காதது. இயற்கை அமைப்பில் ஏகப்பட்டது இருக்குப்பா. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், உள்ள பிளாட்டிவ், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஹரப்பா மக்கள் ஸ்கூல் புக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இதுதான், இந்த வரி தான் இருக்கு. சோ அதனால நான் இங்க சொல்லியிருக்கேன், நானா சொல்லல. எண்ணில் அடங்காதது அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கை அமைப்பினை பொறுத்தவரையில் எண்ணில் அடங்காத வேற்றுமைகளை நாம் காண முடிகிறதுன்னு கொடுத்திருப்பாங்க. ஹரப்பா மக்கள் எந்த நதிக்கரை பகுதியில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? அதனால சிந்துவெளி நாகரிகம்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் இஸ் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிட்டவர் அபெர்க்ரோம்பி. 1961ஆம் ஆண்டில் இந்தியாவில் தோராயமாக எத்தனை மொழிகள் இருக்கு? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த பிஎல்எஸ்ஐ பத்தி நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா பிஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம வந்து பிஎல்எஸ்ஐ பத்தி பேசல. அதனால 1650, இதுக்கு முன்னாடி நம்ம பிஎல்எஸ்ஐ பார்த்திருப்போம் பாரு. மொழிகள் அப்படின்னு நம்ம முத பார்க்கும் போதே பிஎல்எஸ்ஐன்னு பார்த்திருப்போம். இங்க பார்த்தோமா பிஎல்எஸ்ஐ, இதை பேஸ் பண்ணி ஒரு 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 கொஸ்டின் பார்த்தோம். பிஎல்எஸ்ஐ குறிப்பிடும் அப்படின்னே ஒரு கேள்வி பார்த்தோம். சரியா?
780ன்னு பார்த்தோமா, இது பிஎல்எஸ்ஐ சொல்றது. ஆனால் இந்தியாவில் பொதுவாக எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு தான் இந்த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்ப பிஎல்எஸ்ஐ சொல்றது 780, பட் பொதுவாக இந்த வருஷம் கொடுத்து பொதுவா எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா, தோராயமா எத்தனை அப்படின்னு கேட்டா 1650. பாண்டிச்சேரியில் பேசப்படும் ஒரு அயல்நாட்டு மொழி எது? பிரெஞ்சு. வருமா? பாண்டிச்சேரினா பிரெஞ்சு, கோவானா போர்ச்சுகீஸ். டச்சு அப்படிங்கிறது எங்க வரும்? கையு தாமன் அந்த பகுதி வருமா? தரங்கம்பாடி. அதனால டச் எல்லாம் போயிருச்சு, ஆனா வழக்குடைந்து போயிருச்சு, பேசுறது இல்ல மோஸ்ட்லி. ஆங்கிலம் பொதுவாக இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல பேசப்படுது. அடுத்தது, இந்தியாவில் பொருளாதார கொள்கைகள் என்ன பொருளாதார கொள்கை பின்பற்றப்படுகிறது? பிக்சடு, கலப்பு பொருளாதாரம். முகலாய பேரரசுகளில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாகம் வந்தது யார்? நம்ம இதுக்கு முன்னாடி மௌரியா பார்த்தோம், அசோகர் வந்திருப்பாரு. இப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்திய முகலாய பேரரசர்கள் அக்பர் மற்றும் அவுரங்கசீப். இவங்கதான் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 68 இல்ல 70 கேள்வி, முன்னாடி மாத்தல. சமாதான வாழ்விற்கு அடிப்படை அப்படின்னு இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. எது என்று பாடம் குறிப்பிடப்படுகிறது. இந்த பாடத்துல 12வது எத்திக்ஸ்ல சொல்றாங்க. 12th எத்திக்ஸ்ல லெசன் 2. ஆக்சுவலா இப்படி கொடுத்தாலே நீங்க அதான் ஆன்சர் அடிக்கணும். ஆப்ஷன் சி, சகோதரத்துவ மனப்பான்மை, இதுதான் சமாதான வாழ்விற்கு அடிப்படை. அடுத்தது கேள்வி மற்றும் இறுதியான கேள்வி, தென்னிந்தியர்கள் வடக்கே உள்ள எந்த புனித தலத்திற்கு பயணம் மேற்கொண்டனர்? காசி. அப்ப வட இந்தியர்கள் ராமேஸ்வரம். ஆக்சுவலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்தியா ஃபுல்லா நீ சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் போனா ஏதோ புண்ணியம் அப்படிலாம் கிடையாது. இந்தியானா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப காசிக்கு போங்க, அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேல வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் தெற்கு வாங்க, தெற்குல இருக்கிறவங்க எல்லாம் வடக்கு போய் பாருங்க, அப்பதான் இந்தியா எப்படின்னு தெரியும். ஒரு தடவையாவது காசி போயிட்டு வாங்க, ஹரித்வார் போங்க, பத்ரிநாத் போங்க, கேதார்நாத் போங்க, வாட் இஸ் இந்தியா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். இந்தியா நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள அடங்கி விடல. இந்தியா அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக பெரிய நாடு. பல நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கற்பதேஸ்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய சேனல்ஸை மற்றவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இந்த பிளேலிஸ்ட்ல போய் எல்லா வீடியோவும் நீங்க போய் பாருங்க. இப்போதைக்கு இப்ப இந்த வீடியோ 100வது வீடியோ, இப்ப நீங்க பாக்குறது 100வது வீடியோ. இந்த பிளேலிஸ்டுக்குள்ள 100வது வீடியோ இருக்கும், ரைட்? இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா விடுபட்ட சில வீடியோஸும் தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட்ல ஆட் ஆயிரும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் 800 rupees வரும். ஒரு பிடிஎஃப் இல்லப்பா, கிட்டத்தட்ட இப்ப 96 இங்க கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 100 பிடிஎஃப் இருக்கு, ஓகேங்களா? Day 1 to 100. ஸோ 100 பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். பிளஸ் தமிழ் பிடிஎஃப் இருக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ் பிடிஎஃப் வித் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் வடிவிலேயே இருக்கும். அங்க எதுவும் டிஸ்கிரிப்டிவாலாம் இருக்காது, எல்லாமே கொஸ்டின் ஆன்சர்லயே இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.